சாட்டர்டே ப்ரீமியர் லீக் மேட்ச் இப்போ இங்கே இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. சின்ன கேப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வந்தாச்சு. B3C சிராஜ் ப்ரோ இங்கே கேப்டன். பார்த்தீங்கன்னா சிராஜ் ப்ரோ அவரோட டீமு, ஆப்போனன்ட் டீம் பார்த்தீங்கன்னா ஃபைசல் ப்ரோக்கு ஆப்போனன்ட் டீமாக இப்போ சிராஜ் ப்ரோ டீம். இங்கே B3C ரெண்டு டீம்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ ஓன் கிரவுண்டுங்க. இப்போ சல்மே டைட்டன்ஸோட ஓன் கிரவுண்டு இப்போது இன்றைக்கி ஃபஸ்ட் மேட்ச் இங்கே எடுக்க வந்திருக்கோம். B3C பார்த்திங்கன்னா இப்போ அவங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டுருக்காங்க. சினி அண்ட் நியூ பேட்ஸ்மேனு. சினி நமக்கு தெரியும், நல்ல ஒரு அருமையான ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் ஆல்ரவுண்டருங்க. இந்த ஜூமிங் கரெக்டாக இருக்கு. ஓப்பனிங் பவுலராக இங்கே சால்மே டைட்டன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அண்டோ அவரோட ஃபர்ஸ்ட் பால் இங்கே ஒரு எக்ஸ்ட்ராவில் ஒயிட் பால் ஆகுது. சிக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலே எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பால் இங்கே அதுவும் ஒரு அருமையான ஒரு டாட் பால் இங்கே அண்டோ ப்ரோ. கீப்பர் பார்த்தீங்கன்னா பாம்பே ஃபைசல் ப்ரோ இங்கே க்ளோஸ் ஆடிட்டுருக்காரு. நல்லா ஒரு அருமையான பவுலிங். இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால், 2 பால்ஸ் கண்டினியூ டாட் பால்ஸ். இங்கே ஒரு எக்ஸ்ட்ராவில் ஒரு வைடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூ 2 பால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான டாட் பால் இங்கே கிடைக்குது. இளங்கோ ஸ்ட்ரைக்கில் ஆண்டோ ப்ரோ கேம் டு அட்டாக். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குட் ஃபீல்டிங். அங்கே சாஜர் ப்ரோ அருமையான ஃபீல்டரு நமக்கு தெரியும். அதே சமயம் பேட்டிங்லாம் கலக்குவார். ஒரு கிளாசிக்கான பேட்ஸ்மேன் இங்கே அன்வேஷ் ப்ரோ. இப்போ ஆண்டோட நெக்ஸ்ட் பால் டு சினி ஸ்ட்ரைக்கில். இப்போது ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க பின்னாடி போகுது. ஒரு அருமையான ஒரு குட் ஸ்டாப் இங்கே விஜய் ப்ரோ. நல்ல ஒரு குட் ஸ்டாப்னே சொல்லலாம். நல்ல ஒரு குட் ஸ்டாப். இங்கே ஒரு பவுண்டரி இங்கே சேவ் பண்ணியிருக்காரு விஜய் ப்ரோ. ஒரு சின்ன ஒரு ரன் அவுட் சான்ஸு. ஆண்டோ ப்ரோவோட நெக்ஸ்ட் பால் டு நல்ல ஒரு அருமையான பவுலிங்க, ஒரு குட் ஸ்டாப். அன்வேஷ் ப்ரோ ஆல்ரவுண்டர். ஆண்டோ ப்ரோ நெக்ஸ்ட் பால் அது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளா, ஒரு நல்ல ஒரு ஸ்டாப் இங்கே குட் ஸ்டாப். இங்கே ஒரு சிங்கிள் கிடைக்குது. இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து இப்போ 1 over n 5 runs நோ விக்கெட் லாஸ். இப்போ ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக விளையாண்டுருக்கிறது சினி அண்ட் இளங்கோ அண்ட் ஆண்டோ. பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு ஓவர் கம்ப்ளீட் பண்ணி இங்கே 5 runs மட்டும் கொடுத்து ஒரு நல்ல ஒரு பவுலிங் இங்கே ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு இங்கே ஆண்டோ. சினி ஒரு பேட்ஸ்மேனு எல்லாருக்கும் தெரியும். பார்க்கலாம் இந்த மேட்ச். இப்போது நெக்ஸ்ட்டு பவுலர் சினி. ஒரு அருமையான பவுலருங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அருமையான பவுலிங் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்சைடு எட்ஜி. நான் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். சினி ப்ரோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக பவுலிங் பண்ணிட்டு இருந்தார். நம்ம லாஸ்ட் மேட்ச் நம்ம வீடியோ பார்த்துருக்கலாம். 5 wickets பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் மேட்ச்சில் 5 wickets எடுத்து மேட்சே வந்து லோ ஸ்கோர் மேட்சாக மாற்றி வின் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பால் அருமையான பேட்டிங் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் போயிருக்கு. ஒரு குட் ஸ்டாப். அங்கே ரன் அவுட்டா இல்லை ஒரு அருமையான ஃபீல்டிங் இங்கே சஜித் ப்ரோ. நான் சொன்ன மாதிரியே அவரோட ஃபீல்டிங்கில் கலக்கிட்டு இருக்காரு. இங்கே ஃபீல்டிங் அருமையாக பண்ணுவாங்க எல்லாருமே. சால்மே டைட்டன்ஸ் அண்ட் B3C ஆல்சோ ஒரு நல்ல ஃபீல்டிங் அண்ட் பேட்டிங் இருக்கும். கண்டிப்பாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் பால் அருமையான பேட்டிங்கு. அதுனா கேட்சா, அருமையான கேட்ச். இங்கே இளங்கோ இங்கே அவுட் ஆகிறாரு. சரி ப்ரோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அருமையான ஒரு கேட்ச்னே சொல்லலாம், ஒரு வெல் கேட்ச். சினி ப்ரோ வந்தோடனே விக்கெட் எடுத்துருக்காருங்க. இப்போ சைது ப்ரோ நெக்ஸ்ட்டு நியூ பேட்ஸ்மேனாக சைத் ப்ரோ உள்ள
சினி ப்ரோ நெக்ஸ்ட் பால் டு சையத் ப்ரோ. சையத் ப்ரோ ஆல்ரவுண்டரு, ஒரு குட் ஃபீல்டிங், அருமையான ஃபீல்டிங். இங்கே வெல் ஃபீல்டிங்னு சொன்னாங்க, ஒரு அருமையான ஃபீல்டிங். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளாக இல்லை, ஒரு டாட் பால் இங்கே கிடச்சிருக்கு. சினி ப்ரோ நெக்ஸ்ட் பால் டு சையத் ப்ரோ. அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பாக அவுட் ஆகி இல்லைங்க, கண்டிப்பாக பால் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிருக்காங்க பேட்டில் போய். 2 overs end, 6 runs, 1 wicket loss. லைக் அசைன் பண்ணிக்கிறது சினி. இப்போ கீப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ சேஞ்ச் ஆகிருக்காங்க. ஃபைசல் ப்ரோ உள்ள ஃபீல்டிங்கில் வந்திருக்காரு, அருமையான ஃபீல்டரு தெரியும் ஃபைசல் ப்ரோ. இந்த சமயம் கீப்பர் பார்த்தீங்கன்னா இங்கே அருமையாக விஜய் ப்ரோவும் ஒரு அருமையான கீப்பர் க்ளோஸ் ஆடிட்டுருக்காங்க. அடுத்த ஓவர் பார்த்தீங்கன்னா அண்டோ ப்ரோ டு சினி, ஒரு லெக் சைடு போயிருக்கு, ஒரு சிங்கிளாக இல்லை, மிஸ் ஆகிருக்குங்க அந்த பால். பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ஃபீல்டு, பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளாக 2 ஓடிருக்காங்க, 2 runs. ஃபஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மிஸ்ஃபீல்டு, அருமையான பேட்டிங். இங்கே விக்கெட்டா, மறுபடியும் ஒரு விக்கெட் இங்கே போகுது. சினி ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஆஃப் சைடில் அந்த கேட்சை நல்லா எடுத்துருக்காப்புல சினி ப்ரோ. சினி இங்கே அவுட் ஆகிறாப்புல. நியூ பேட்ஸ்மேன் உள்ள இங்கே பிரமோத் உள்ள வந்திருக்காரு. பார்க்கலாம் இப்போ இந்த பார்ட்னர்ஷிப் மேட்ச் கொண்டு போகணும். அருமையான பவுலிங்கு ஆண்டோ பார்த்தீங்கன்னா ஒரு வெல் பவுலிங்னு சொல்லலாம். இந்த பால் டாட் பால் ஆகியிருக்காரு. லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுல், பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால். அவரோட நெக்ஸ்ட் பால் டு பிரமோட், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் ஆகுது. இங்கே நல்ல ஒரு பவுலிங் ஆண்டோ ப்ரோ. நெக்ஸ்ட் பால் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுல், வெல் பவுலிங்க இங்கே ஆண்டோட நெக்ஸ்ட் பால் டு பிரமோத், அதுவும் டாட் பால். பேக் டு பேக் டாட் பால்ஸ், கண்டினியூ டாட் பால்ஸ் அண்ட் வெல் பவுலிங். 2 overs end, 2 wicket loss. நெக்ஸ்ட்டு நியூ பவுலர் இங்கே ஸ்ட்ரைக்கில் சையத் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பால் இங்கே 3rd ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு அருமையான கேட்ச். பார்த்தீங்கன்னா ஃபைசல் ப்ரோ வெல் கேட்சிங்க. இது பார்த்தீங்கன்னா சையத் ப்ரோ கவரில் அடிச்சிருக்காரு, ஒரு அருமையான கேட்சிங்க. பார்த்தீங்கன்னா பம்பை ஃபைசல் ப்ரோ வெல் கேட்ச். பேட்ஸ்மேன் இங்கே க்ரீஸில் இப்போது ஸ்ட்ரைக்கில் இப்போது அடுத்த பால் பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆகுது. கேட்சா இல்லை, கட் ஆயிருங்க பால். நல்ல ஒரு குட் ஃபீல்டிங் இங்கே. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும், கொஞ்சம் கஷ்டம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி விட்ருக்காங்க, போதுங்க. பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 4. பிரமோத் பார்த்தீங்கன்னா அதை திருப்பி அடிச்சிருக்காருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிடச்சிருக்கு. வெல்கம் பவுண்ட்ரின்னு சொல்லலாம் இந்த பவுண்ட்ரியை. ஏன்னா ஸ்கோர் கம்மியாக இருக்கும்போது ஒரு பவுண்ட்ரி இல்லை ஒரு 6 வந்தால் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பால் இங்கே ஜெரியோட நெக்ஸ்ட் பால் டு பிரமோத். அருமையான பேட்டிங்க, ஒரு நல்ல ஒரு அருமையான பேட்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் இல்லை, டாட் பால், வெல் டாட்னே சொல்லலாம். இந்த பால் ஒரு குட் கம்பேக்னே சொல்லலாம். அதனால் இந்த பால் ஜெரியோட நெக்ஸ்ட் பால் டு பிரமோத், அதையும் திருப்பியிருக்காருங்க. இல்லை, அந்த பால் இப்போ மிஸ் ஆகிருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகலை பேட்டில். அதனால் கண்டிப்பாக அது கேப் பார்த்து திருப்ப பார்த்தாரு. பார்த்து அவர் பவுலிங் போட்டிருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் பால் டு, அதுவும் அருமையான பார்த்தீங்கன்னா சீனி. பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் ட்ரை பண்ணியிருக்கலாம், ஆனால் அது வந்துட்டு ஒரு 1 bounceல பிடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் இங்கே. இதோட இந்த ஓவர் முடியுது. 4 overs end, 14 runs, 3 wicket loss. இப்போ நெக்ஸ்ட்டு ஆண்டோ பார்த்தீங்கன்னா அவரோட ஓவரை இங்கே கண்டினியூ பண்ணுறாரு.
இந்த இன்னிங்ஸோட 5th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் பிரமோத் அதை நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காருங்க. நல்ல ஒரு குட் ஸ்டாப் விக்கி ப்ரோ. நல்ல ஒரு 2 ரன்ஸ் இங்கே 3rd ரன் ட்ரை பண்ணாங்க. அதுக்குள்ளே நல்ல ஒரு குட் ஸ்டாப் அங்கே விக்கி ப்ரோ. ஒரு 2 ரன்ஸ் மட்டும். நெக்ஸ்ட் பால் 2 பிரமோத். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பவுலிங். நல்ல ஒரு லென்த்தான ஒரு நல்ல ஒரு அதிக ஃபேஸ் இல்லை, அருமையாக போட்டிருக்காரு. பிரமோத் திருப்பி இருக்காருங்க, திரும்பவும் போயிருக்கு பின்னாடி, போயிருக்கு. அதே திசையில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட்ரி, ஒரு அருமையான ஷாட் இங்கே திருப்பி அடிச்சிருக்காரு அந்த பாலை. ஆட்டோட நெக்ஸ்ட் பால் 2 பிரமோத் அவுட்டா இல்லை, ஒரு அருமையான டாட் பால் இங்கே. நெக்ஸ்ட் பால் 2 பிரமோத், அதுவும் ஒரு டாட் பால் இங்கே. வைல்ட் அப்பீல் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன், வைல்ட் கொடுக்கல அம்பையர். அம்பையர் பார்த்தீங்கன்னா இப்போது சிராஜ் ப்ரோ B3Cயோட கேப்டன். இதோட இந்த ஓவர் முடியுது. ஆண்டோ அருமையான பவுலிங். ஸோ பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா பிரமோத் ஒரு நல்ல ஒரு பேட்டிங், பவுண்டரி அடிச்சிருக்காரு. இதோட இந்த ஓவர் முடியுது. 5 overs end, 22 runs, 3 wicket loss. நெக்ஸ்ட் ஓவரை இங்கே கண்டிப்பாக பண்ணுறதுக்காக ஜெரி ப்ரோ. அண்ட் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா விக்னேஷ். பேட்டிங் ஸ்டைல் நல்லா இருக்குது, பார்க்கலாம். திருப்பி இருக்காரு, அதே சமயம் போயிருக்கு, பின்னாடி போயிருங்க. ஒரு அருமையான 4 இங்கே, ஒரு அருமையான பவுண்ட்ரி. சொன்ன மாதிரி அந்த பேட்டிங் ஸ்டைலை வந்து மாற்றிருக்காங்க. பேட்டிங் ஸ்டைலை பார்த்தாலே தெரியும் அந்த பால் எப்படி கனெக்ட் பண்ண போகிறாங்கன்னு. அதே மாதிரி திருப்பி அவர் அடிச்சிருக்காரு இந்த பாலை. நல்ல ஒரு அருமையான பவுண்ட்ரி இங்கே. ஆனால் ஃபேஸ் கம்மியாக இருக்குது, அதனால் டைமிங் உங்களுக்கு கிடைக்கிது திரும்புறதுக்கு. விக்கி ஒரு அருமையான பேட்டிங் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பால் அடிச்சிருக்காரு, பவுண்ட்ரி போயிருக்கு. ஜெரி ப்ரோட நெக்ஸ்ட் பால் 2 இதை வந்து லெக் சைட் திருப்பி இருக்காருங்க. பார்த்தீங்கன்னா லெக் சைட் திருப்பி இருக்காரு. ஒரு நல்ல குட் ஃபீல்டிங்னு சொல்லலாம், பார்க்கலாம். ஒரு சிங்கிள். சரி ப்ரோ, நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க. இந்த பால் ஃபுல் டாஸ் பால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரைவ், அது பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஃபீல்டிங்னு சொல்லலாம். பிரமோத் பார்த்தீங்கன்னா அருமையாக பேட்டிங் பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த சமயம் இந்த பார்ட்னர்ஷிப் வந்து நின்று விளையாண்டே ஆகணும். ஏன்னா ஸ்கோரு நமக்கு இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக நின்று விளையாண்டாகணும். நெக்ஸ்ட் பால் 2 விக்கி அருமையாக ஒரு ஸ்டெப் பண்ணி அடிச்சிருக்காரு. இந்த பால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரைவ் ஷாட்னே சொல்லலாம். அங்கே ஃபைசல் ப்ரோ ஒரு அருமையான ஃபீல்டிங், சிங்கிள் மட்டும். ஜெரி ப்ரோட நெக்ஸ்ட் பால் 2 பிரமோத். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஃபுல் டாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குட் ஃபீல்டிங். பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஃபீல்டிங் இங்கே, ஒரு வெல் ஃபீல்டிங்னு சொல்லலாம் இங்கே ஃபீல்டர்ஸ். நெக்ஸ்ட் ஜெரி ப்ரோட அடுத்த பால் இங்கே விக்கிக்கு. அதுவும் ஸ்டெப் பண்ணி அடிச்சிருக்காருங்க, டைமிங் கிடச்சிருக்கு. அங்கே ஒரு நல்ல ஒரு அருமையான ஃபீல்டிங். அங்கே ஃபைசல் ப்ரோ வெல் ஃபீல்டிங்னே சொல்லலாம். இங்கே லாங்கனில் அதே சமயம் கீப்பர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட் நல்ல ஒரு கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. அதே பேட்ஸ்மேன் இப்போ வந்து நல்ல ஒரு ட்ரைவ் ஷாட் ஆகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இப்போது ஸ்கோர் பால் டு பால் தேவைப்படுது. அவரோட கண்டினியூ பண்ணுறாரு இங்கே இல்லை விக்கி. நான் செகண்ட் ஹேண்டில் பிரமோத். அந்த பால் நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காரு, கேட்சா ஒரு கேட்ச் ட்ராப். அங்கே அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். ஆண்டோட நெக்ஸ்ட் பால் 2 பிரமோத். அருமையான பவுலிங், வெல் பால் இங்கே ஆண்டோ. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பால் டாட் பால் ஆகிருக்கு. நல்ல ஒரு பவுலிங், நல்ல ஒரு ஷாட், திரும்பவும் ஒரு கேட்சா இல்லை ஒரு
ஆட்டோட நெக்ஸ்ட் பால் 2. நல்ல ஒரு ஷாட்டு ஏன் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே ஹசன் ப்ரோ அதை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஆட்டோட நெக்ஸ்ட் பால் 2 பிரமோத். அதுவும் அருமையான பேட்டிங். இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரன் அவுட்டா, ஒரு குட் ஃபீல்டிங். இங்கே அருமையான ஃபீல்டிங். இங்கே 7 overs and 36 runs, 3 wicket loss. விக்கெட் இப்போது ஓவர் போயிட்டுருக்கு. ரன்ஸ் கம்மி தான், பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் இங்கே விக்கிக்கு நல்ல ஒரு ஷாட் இங்கே போயிட்டுருக்கு. நல்ல ஒரு குட் ஃபீல்டிங், ஒரு அருமையான ஃபீல்டிங். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். அடுத்த பால் இங்கே அதுவும் டாட் பாலுங்க, ஒரு அருமையான டாட் பால். இங்கே பார்த்தீங்கன்னா வெளில போயிருக்கு. இப்போ இது ஒயிட் பால் லெக் சைடு போயிருக்கு. எக்ஸ்ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரன். இங்கே நல்ல ஒரு பேட்டிங். இங்கே சிங்கிள். ஹாசன் ப்ரோ அங்கே குட் ஸ்டார்ட், ஒரு சிங்கிள் மட்டும். ஸ்டீவ் ப்ரோட நெக்ஸ்ட் பால் இங்கே விக்கிக்கு நல்ல ஒரு ஒரு மூமெண்ட் கேட்சா. பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்டாப். இங்கே ஹசன் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 runs 3 runs அண்ட் சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட்டுங்க, பார்த்தீங்கன்னா ஒரு 6. இங்கே ஒரு வேல் ஷாட். இங்கே பிரமோத் பேட்டிங்கை பார்த்தீங்கன்னா அருமையான ஷாட்டுங்க இது பிரமோத். நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட்டுங்க, பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங். ஃபேஸை யூஸ் பண்ணிக்காருங்க, இந்த ஃபேஸை யூஸ் பண்ணி அடிச்சிருக்காரு இந்த பாலை. ஒரு 6, ஒரு இந்த இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு 6 இங்கே போகுது. நெக்ஸ்ட் பால் அருமையான பாலுங்க, ஒரு குட் கம்பேக்னா சொல்லலாம். ஸ்டீனி இங்கே ஒரு அருமையான கம்பேக் பால். இதோட இந்த ஓவர் முடியுது. பிரமோத் 25 balls 23 runs. விக்னேஷ் 9 balls 14 runs அண்ட் 116 இங்கே போயிருக்கு. 2 6 போயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பிரமோத் ஒரு 6, விக்னேஷ் ஒரு 6. பிரமோத் பார்த்தீங்கன்னா ஒரு 2 4 அடிச்சிருக்காரு. அதில் கண்டிப்பாக ஒரு நல்ல பேட்டிங். இந்த பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப் போயிட்டுருக்கீங்க. ஸ்டினி 2 overs போட்டு 11 runs கொடுத்து 1 wicket. ஆண்டனி 4 overs போட்டு 18 runs கொடுத்துருக்காரு, ஒரு விக்கெட். இந்த பார்ட்னர்ஷிப் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் ரன் பில்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் ஒரு ஃபேஸ் பவுலர் ஹசன், அருமையான பவுலர் ஹசன். லாஸ்ட்டு ஃபைனல் மேட்ச்சில் எஸ்பிஎல் ஃபைனல் மேட்ச்சில் நீங்கள் பார்த்துருக்கலாம், அருமையாக பவுலிங் பண்ணிகிட்டு இருந்தாப்புல ஹாசன். இது வரைக்கும் ஃபீல்டிங் ஒரு அருமையான குட் ஃபீல்டிங் கொடுத்துட்டு இருந்தார் ஹாசன். விக்கி ஸ்ட்ரைக்கில் விக்கி அண்ட் பவுலர் ஹாசன். ஃபர்ஸ்ட் பால் ஒயடா, ஒரு அருமையான சேவுங்க. இங்கே ஒரு 4 பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியிருக்காப்புல இங்கே விஜய் ப்ரோ. ஒரு வெல் சேவ்னு சொல்லலாம், ஒரு பவுண்ட்ரி சேவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு வைடில் 5 o'clock 5:30லாம் வெயில் அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு பேட்டிங் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஒரு சின்ன ஒரு மிஸ்ஃபீல்ட், ஆனால் அது ஹைட்டில் போயிருக்கு. அந்த பால் பவுன்சிங்கில் ஹைட்டில் போயிருக்கு. அதனால் அந்த ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண முடியல. இருந்தாலும் இங்கே ஒரு அருமையான ஒரு பவுண்ட்ரி கனெக்ட் பண்ணியிருக்காரு நம்ம விக்கி அண்ட் பிரமோத். ஒரு வெல் பேட்டிங்னு சொல்லலாம். இங்கே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். டைட்டன்ஸ் அடுத்த பாலும் அங்கே போயிருக்கு பின்னாடி. கேட்ச், ஒரு வெல் கேட்ச்னே சொல்லலாம். ஆல்வின்
ஒரு அருமையான கேட்சுங்க. இந்த கேட்சை பிடிச்சிருக்காருங்க விக்கி. இங்கே அவுட் ஆகிறாரு. ஏன்னா இந்த விக்கெட் வந்து ஒரு குரூஷியலான விக்கெட் இந்த பார்ட்னர்ஷிப்பில். இந்த விக்கெட் பிரமோத் நான் செகண்டில் விக்கி ஒரு அருமையான பேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தார். கண்டிப்பாக வந்து விக்கி ஒரு வெல் பேட்டிங்னு சொல்லலாம். சேஸ் பண்ணுறாங்க B3C டீம். அவங்கள நல்ல குட் பேட்டிங், அதே சமயம் இப்போது நல்ல ஒரு குட் கேட்ச்னே சொல்லலாம் இது ஆல்பின். நியூ பேட்ஸ்மேனாக உள்ள ரஷீத் ப்ரோ நியூ பேட்ஸ்மேனாக உள்ள இங்கே. ஹசன் ப்ரோட நெக்ஸ்ட் பால் டு ரஷீத். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டிங். இங்கே உள்ள கிரவுண்டுக்கு இது நல்ல ஒரு ஃப்ளாட்டான கிரவுண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பால் டு பின்னாடி போயிருக்கு பார்த்தீங்கன்னா சாஜர் ப்ரோ அதை பின்னாடியே போயிட்டு தடுக்க முடியல. நல்லா ஃபாஸ்ட்டாக போயிருக்கு பால், அதனால் ஒரு பவுண்ட்ரி. இங்கே பிரமோத் பார்த்திங்கன்னா பின்னாடியே அடிச்சிருக்காருங்க. அவர் பார்த்தீங்கன்னா 4 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 4s பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி போயிருக்கு. 2 பால் திருப்பி அடித்தார். இந்த பால் பார்த்தீங்கன்னா லெக் சைட் திருப்பி அடிச்சிருக்காரு, அது பின்னாடி போயிருக்கு அந்த பால். நல்ல ஒரு 4 வேல் பேட்டிங். நம்ம இங்கே பார்க்கலாம் ஒரு யங் மேன் சாஜர் ப்ரோ. யங் மேன் ஒரு ஃபீல்டிங் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபீல்டிங்காக இருக்கும். நல்ல ஒரு பேட்டிங். பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சா ஸ்டீனிக் ப்ரோக்கு போயிருக்கு. அருமையான கேட்சுங்க. இங்கே ஸ்டீனிக் ப்ரோலாம் ரொம்ப ரேரு கேட்சை மிஸ் பண்ணுறது. நல்ல ஒரு குட் ஃபீல்டரு, நல்ல ஒரு ஃபாஸ்ட்டு பவுலரு. நல்லா வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ரேர் தான் அவர்லாம் கேட்செல்லாம் ட்ராப் பண்ணால். அதனால் கன்ஃபார்மாக தெரியும் இந்த விக்கெட் இங்கே போகுது. பிரமோத் ஒரு அருமையான பேட்டிங். பிரமோத் பார்த்திங்கன்னா ஒரு வெல் பேட்டிங்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நியூ பேட்ஸ்மேன் இங்கே உள்ள. அதே சமயம் நம்மளோட எஸ்சி ஸ்மேஷ் ப்ரோ ஸ்போர்ட்ஸ் சிட்டி பார்த்திங்கன்னா நம்மளோட பேட்டு ஸ்போர்ட்ஸ் கிட் எது வேணாலும் நம்ம எஸ்சி ஸ்மேஷ் ப்ரோ ஸ்போர்ட்ஸ் சிட்டி கான்டாக்ட் நம்பர் நம்ம வீடியோஸில் இருக்குது. இந்த வீடியோலையும் நான் வந்து கண்டிப்பாக வந்து அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பேட்டு, சிக்னேச்சர் பேட், அப்புறம் அசிஸ்ட் பால் அண்ட் க்ளவுஸ் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். நல்ல பேட்டு பாலு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நிறைய பேர் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம டீம்ஸை. அசமோட நெக்ஸ்ட் பால் இங்கே நல்ல ஒரு கேட்சா பின்னாடி போயிருக்குங்க. இப்போ யங்மேன் பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்காரு. இந்த சமயம் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. வந்த வேகத்தில் செந்தில்குமார் பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. இங்கே இப்போது அவரோட ஸ்டீனிப்ரோட நெக்ஸ்ட் பால் டு ரதீஷ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டிங். இங்கே ஒரு குட் பேட்டிங்னே சொல்லலாம். ஒரு சிங்கிள் மட்டும் லாங் ஆஃபில் போயிருக்கு இந்த பால். முகேஷ் அங்கே ஸ்கோர் பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஸ்கோர் வந்துருங்க. 9 ஓவர்ஸ்க்கு வந்துட்டு 60 ரன் வந்திருக்கு. இன்னும் இந்த ஓவரில் ஒரு 10 ரன்ஸ் வந்துச்சுன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்கோராக இருக்கும். அதே சமயம் 5 விக்கெட் போயிருக்குங்க. பேக் டு பேக் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குட் பார்ட்னர்ஷிப் இங்கே பிரேக் ஆகிருக்கு. பிரமோத் அண்ட் விக்கி நியூ 2 பேட்ஸ்மேன் உள்ள. நெக்ஸ்ட் பால் அருமையான பேட்டிங். வெளில போதா ஒரு அருமையான பேட்டிங் போய் பார்த்திங்கன்னா ஒரு செந்தில் ஒரு ஹிட்டருங்க. ஒரு அருமையான ஹிட்டர்னே சொல்லலாம் செந்தில். பார்த்திங்கன்னா வந்த வேகத்திலே ஒரு 2 பவுண்ட்ரி அனுப்பியிருக்காரு வெளியில். குட் பேட்டிங். பவுண்ட்ரி அடித்து ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. இங்கே இனிமேல் வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அடிச்சிட்ருக்காரு. இங்கே நெக்ஸ்ட் பால் அருமையான ஷாட். இங்கே அதுதான் நாங்கள் ஃபீல்டர் இருக்கார். அங்கே ஒரு அருமையான ஃபீல்டர். இங்கே அசம்போ ஒரு சிங்கிள் இங்கே ரதீஷ் நல்ல ஒரு பேட்டிங். இங்கே போயிருக்கு. மறுபடியும் ஒரு 6ங்க. இந்த பால் பார்த்தீங்கன்னா 4 போன்னு பார்த்தாங்க. ஆனால் அவர் நல்ல ஒரு கனெக்டு ஒரு வெல் ஷாட்னு சொல்லலாம். ஸ்டெப் பண்ணி அடிச்சிருக்காரு. 6 வெல் 6.
ரதீஷ் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பேட்டிங் இங்கே, வெல் பேட்டிங் ரதீஷ். ஸ்டேனியோட நெக்ஸ்ட் பால் இங்கே ரதீஷ்க்கு போல்டுங்க. அருமையான பேட்ஸ்மேன் மூவ் பண்ணவே இல்லை, அருமையாக போட்டு இந்த விக்கெட் எடுத்திருக்காரு. இப்போ இந்த பால் பார்த்தீங்கன்னா நீ அடித்தா நான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ப்ரீவியஸ் பால் 6, அடுத்த பாலே போல்டு எடுத்திருக்காரு ஸ்ரீனி. ஒரு கம்பேக்னே சொல்லலாம், ஒரு வெல் கம்பேக்னே சொல்லலாம் ஸ்ரீனி. இஃப் யூ டிடன்ட் ஹிட் ஐ வில் ஹிட், அதே மாதிரி தான் இப்போ இந்த பால் பார்த்தீங்கன்னா நீ அடிக்கலைன்னா அடுத்து நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி பால் போட்டிருக்காரு ஸ்ரீனி. நியூ பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள நம்ம அரசண்ண ஒரு வெல் ஆல்ரவுண்டர் இப்போ உள்ளே வந்திருக்காரு. கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச்சு பார்க்கலாம் எப்படி விளையாடுறாருன்னு. இந்த ஜெர்சி பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத ஜெர்சினே சொல்லலாம். ஏன்னா ஸ்டேனியோட நெக்ஸ்ட் பால் டு விக்கெட் பார்த்தீங்கன்னா வெளில போயிருக்கு. ஒரு குட் ஸ்டாப்புங்க இங்கே பார்த்தீங்கன்னா. சாஜல் ப்ரோ, ஒரு யங் மேன் சாஜல் ப்ரோ ரன்னிங்கில் போய் அந்த கண்டிப்பாக வந்து ஒரு வெல் ஃபீல்டிங்னு சொல்லலாம். பார்த்தீங்களா அவர் ரன்னிங்கை பார்த்துக்கலாம் நீங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர் கூட இப்போ அந்தளவுக்கு ஓட மாட்டாங்க. அவரோட ரன்னிங் இல்லை ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டாப்னே சொல்லலாம். ஒரு பவுண்டரி தடுத்துருக்காரு. இதோட இந்த ஓவர் முடியுது. இப்போ அந்த ஜெர்சி பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத ஜெர்சி. ஏன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவே நம்ம வந்து எடுத்தது வந்து சால்மே டைட்டன்ஸ் எஸ் தமிழ் தலைவாஸ். சால்மே டைட்டன்ஸோட அந்த ஜெர்சி ஃபஸ்ட்டு ஜெர்சி போட்டு தான் நம்ம வீடியோவும் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த 2 டீமுமே சரி நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஃபைசல் ப்ரோ, அப்புறம் அன்வேஷ் ப்ரோ அண்ட் விஜய் ப்ரோ, அப்புறம் அந்த டீம்மேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா. சிராஜ் ப்ரோ இப்போ ஓப்பனன்ட் டீமாக கேப்டன் பார்த்தீங்கன்னா அவரும் சரி நல்லா சப்போர்ட் கொடுப்பாப்புல. எப்போதுமே வீடியோவுக்கும் சரி எனக்கும் சரி சப்போர்ட் நீங்கள் கொடுத்துருப்பாப்புல, என்கரேஜ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டீம். ஹசன் ப்ரோட நெக்ஸ்ட் பால் டு செந்தில், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஃபீல்டிங் இங்கே பார்த்தீங்கன்னா. ஒரு சிங்கிள் மட்டும் ரன்ஸ் போகல பார்த்தீங்கன்னா. 75 தான் வந்திருக்கு. இன்னும் 6 ஓவர் ரிமைனிங்கில் இருக்குது. ஸ்ட்ரைக்கில் அரசண்ணே இங்கே நல்ல ஒரு பேட்டிங்க, ஒரு அருமையான ஷாட் இங்கே வெளில போயிருக்கு 6. இந்த ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணிலே நிற்கிதுங்க. இந்த ஷாட்டை பார்த்தீங்கன்னா அழட்டிக்கவே இல்லை, அந்த மாதிரி ஷாட்டு இது இங்கே. அரசன் வந்து வேறு அந்த மாதிரி ஷாட்டை இங்கே அடிச்சிருக்காரு. அரசன் அந்த அருமையான பேட்டிங்கை பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஃபேஸ் பாலில் அப்படியே விட்டாரு பாருங்க, அவர் லெக் சைடு அழட்டிக்கவே இல்லை, சும்மா பேட்டை மட்டும் வச்சு ஆடுறாரு. நெக்ஸ்ட் பால் இங்கே இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான ஒரு பவுன்சிங் பால்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள் மட்டும். ஹசனோட நெக்ஸ்ட் பால் டு செந்தில் ப்ரோ, இதுவும் அடிச்சிருக்காரு. கேட்ச் ஆகுமா பார்த்தீங்கன்னா. ஒரு 2 ரன்ஸ் இங்கே. ரன் அவுட்டா இல்லை 3 ட்ரை பண்ணுறாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் மட்டும். பாம்பே ஃபைசல். ஹசனோட நெக்ஸ்ட் பால் டு செந்தில் ப்ரோ, அதுவும் கனெக்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இதுவும் ஒரு அருமையான கேட்ச் இங்கே, வேல் கேட்ச். முகேஷ் இந்த விக்கெட் இங்கே போகுது. ஒரு 6 ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் தான் சொல்லலாம். செந்தில் ப்ரோ ஒரு நல்ல ஒரு பேட்டிங், வந்த வேதே ஒரு ஹிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தார். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே நெக்ஸ்ட் பால் இங்கே நியூ பேட்ஸ்மேன் இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பவுலிங். பிசி பார்த்தீங்கன்னா வின் ஈசா கிரிக்கெட்டர்ஸ் இந்த டீம் பார்த்தீங்கன்னா இப்போது பேட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நெக்ஸ்ட் பவுலராக மோகன் ப்ரோ நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஒரு வெக்கேஷனுக்கு அப்புறம் வந்திருக்காரு.
ஃபர்ஸ்ட் பால் இங்கே ஒரு அருமையான ஒரு குட் ஃபீல்டிங் தான் சொல்லாங்க. ஒரு அருமையான ஃபீல்டிங் இங்கே. அதே சமயம் ஒரு சின்ன ரன் அவுட் சான்ஸ் இருந்துச்சு. மோகனோட நெக்ஸ்ட் பால் அருமையான பவுலிங் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் இல்லை. மோகன் ப்ரோ பால் தெரியும், நல்ல ஒரு விக்கெட் டேக்கர் மோகன் ப்ரோ. இப்போ ஓப்பனிங்கில் வருவார், இப்போது டெத் ஓவரில் வந்துட்டுருக்காரு. நெக்ஸ்ட் பாலும் ஒரு அருமையான பாலிங்க. இந்த பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பால் ஆகுது. இது வரைக்கும் பார்க்கலாம். இந்த நல்ல ஒரு பேட்டிங், நல்ல ஒரு சிக்ஸ்னே சொல்லலாம். இங்கே சுபேர் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் சிக்ஸ்னே சொல்லலாம். சுபேர் ஒரு அருமையான பேட்டிங், ஒரு ஃபுல் டாஸ் பாலை கனெக்ட் பண்ணியிருக்காரு. மோகன் அண்ணா நெக்ஸ்ட் பாலிங்க, நல்ல ஒரு ஷாட் இங்கே. கண்டிப்பாக வந்து கேட்ச் சான்ஸ் இருக்குது. ஒரு வெல் கேட்ச்னே சொல்லலாம். இங்கே அன்விஷ் ப்ரோ ஒரு வெல் கேட்ச், குட் கேட்ச், ஒரு வெல் கேட்ச் இங்கே அன்விஷ் ப்ரோ. நீங்கள் அந்த கேட்சை நல்லா பிடிச்சிருக்காரு. இப்போ இந்த விக்கெட் இங்கே போகுது. இப்போ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன், ஒரு அதிரடி பேட்ஸ்மேன் உள்ள இப்போது என்ட்ரி ஆகுறாரு. டீமோட கேப்டன் பார்த்திங்கன்னா ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன் சிராஜ் ப்ரோ. வந்த வேகத்திலே அவரோட அதிரடியை காட்டுவார். இன்றைக்கி பார்க்கலாம் இந்த மேட்ச்சில் எப்படின்ட்டு. இப்போ ஸ்ட்ரைக்கில் சிராஜ் ப்ரோ. மோகன் ப்ரோவோட நெக்ஸ்ட் பால் டு சிராஜ் ப்ரோ. நல்ல ஒரு பேட்டிங். இது கேட்ச் ஆகுமா? கேட்சிங்க சரியாக கனெக்ட் ஆகலைங்க. இந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா சரியாக கனெக்ட் ஆகலை. ஏன்னா முன்னாடியே குத்தி போட்டிருக்காரு. இல்லை, இந்த விக்கெட் இங்கே போகுது. ஓ நெக்ஸ்ட் விக்கெட் இங்கே உள்ளே வராருங்க. ஆனால் ரஹீம் ப்ரோ ஏன் லேட்டாக வராதுன்னு தெரில. உள்ள நல்ல ஹிட்ரு, ஒரு நியூ பேட்ஸ்மேன் உள்ள. இப்போ அரசண்ணை அது திருப்பி அடிச்சிருக்காரு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டிங் பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிருக்கு. பவுண்ட்ரி பின்னாடி போயிருக்கு. வெல் ஷாட்னே சொல்லலாம். இங்கே அரசண்ணை பார்த்தீங்கன்னா இந்த பால் திருப்பி அடிச்சிருக்காருங்க. வெல் ஷாட் இங்கே. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா விக்கெட் போயிட்டுருக்கு. இப்போ ஸ்ட்ரைக்கில் அரசண்ணை. அந்த பால் கனெக்ட் ஆளுங்க சரியா பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஸ்டாப் இங்கே. பாம்பே ஃபைசல் ப்ரோ அந்த பாலை ஸ்டாப் பண்ணியிருக்காரு. அதே சமயம் இங்கே ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் இங்கே ரஹீம்க்கு நல்ல ஒரு பேட்டிங். இந்த பாலை ஸ்டாப் பண்ணியிருக்காரு அன்டோ. இப்போ இங்கே ஒரு குட் ஸ்டாப். நெக்ஸ்ட் பால் டு ரஹீம் ப்ரோ. இந்த பால் சரியாக கனெக்ட் ஆகலை. ஒரு சிங்கிள் போயிருக்கு. இன்னும் ஒரு ரன் போடாமா? இல்லை, ஒரு அங்கே ஒரு ஃபீல்டரு ஒரு ஹாசன் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி ஃபீல்டிங் போடுறான்னு தெரியும். ஒரு வெல் ஃபீல்டிங் ஹாசன் ப்ரோ. மும்பை இந்தியன்ஸ் மாதிரி. நெக்ஸ்ட் பால் டு அரசண்ண. நல்ல ஒரு ஷாட்டு. வெளில போகுதா? வெளில போயிருக்கு. சிக்ஸு. மறுபடியும் ஒரு சிக்ஸ் அரசண்ண. நல்ல பேட்டிங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் விக்கெட்டுக்கு வந்து இப்படி ஆடுறது ரொம்ப கஷ்டம். அதே சமயம் நல்ல ஒரு பேட்டிங் இங்கே அரசண்ண. நியூ ஜெர்சி வாங்கினார் இன்றைக்கி. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த நல்ல ஒரு பேட்டிங் இங்கே அரசண்ண. நெக்ஸ்ட் பால் இங்கே அரசண்ணனுக்கு ஒயிட். அவரோட நெக்ஸ்ட் பால் டு அரசண்ணா. அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமிங் பால். ஆனால் வந்துட்டு முன்னாடியே பேட்டை விட்டுருக்காரு. ஒரு ஸ்லோ பால். இதோட இந்த ஓவர் முடியுது. $13 105 9 விக்கெட் லாஸ்ட் விக்கெட்டுக்கு ஆடிட்டு இருக்காங்க. இன்னும் 3 overs ரிமைனிங்கில் இருக்குது. கண்டிப்பாக வந்து இப்போ விக்கெட் விடாமல் ஸ்கோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த 3 overs. ஏன்னா லாஸ்ட் விக்கெட் தான். ஆனால் லாஸ்ட் விக்கெட்டுங்கும்போது கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குங்க. ஏன்னா இந்த விக்கெட் போனால் அவ்வளோதான் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் விளையாடுற மாதிரி இருக்கும்.
இருந்தாலும் அந்த ப்ரெஷரை கம்மி பண்ணி ரெகுலராக விளையாடுற பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரன்ஸ் போட்டுட்ருக்காங்க. அரசன் அண்ட் ரஹீம் மச்சான் இப்போது ஸ்ட்ரைக்கில். மோகனோட நெக்ஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா இந்த பால் பார்த்தீங்கன்னா நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த பால் கண்டிப்பாக வந்து பவுண்ட்ரி தாங்க, ஏன்னா பின்னாடி போயிருக்கு. அதே சமயம் பவுண்ட்ரின்னு சொல்லலாம். இங்கே ரஹீம் இந்த பாலை பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்பில் போட்டிருக்காரு. ஸோ வெயில் வர வர பார்த்தீங்கன்னா இப்போ 7 o'clock ஆகுது. மணி பார்த்தீங்கன்னா 7:05 தான் ஆகுது. நான் வெயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் ஒரு மணிக்கு எப்படி வெயில் அடிக்குமோ அந்த அளவுக்கு அடிச்சிட்டு இருக்குது. பண்ணுறோம் நம்ம நல்லா தான் இருக்குது, ஏன்னா விண்டு இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. நெக்ஸ்ட் பால் அதுவும் அருமையான பாலுங்க. மோகனோட நெக்ஸ்ட் பால் டு ரஹீம் ப்ரோ. அந்த பால் பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டிருக்காருங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு லெக் சைடு அடிச்சிருக்காரு. லாங் ஆனில் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மட்டும். அரசன் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரனுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. முன்னாலேருந்து பார்த்தீங்கன்னா ரன் இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுனால வந்து ரன்னிங்லேயும் கன்சிடர் பண்ணுறாரு அரசனை. மோகன்பரோட நெக்ஸ்ட் பால் டு அரசன்னா அதுவும் அடிச்சிருக்காருங்க. பேட்டிங்க வெளியில் தாங்க போகுது. ஒரு ஷாட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்தா வெளியில் தான், நான் அடித்தா வெளியில் தான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த பாலையும் அடிச்சிருக்காரு, நான் அடித்தா வெளியில் தான் அடிப்பேன் அப்படின்னு அடிச்சிட்ருக்காரு அரசனை. வெல் ஷாட்னே சொல்லலாம். லாஸ்ட் விக்கெட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அதிரடியாக விளாண்டுருக்காங்க. பான வேடிக்கையாக போயிட்டுருக்கு அரசன் பேட்லேருந்து. விக்கி வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு செந்தில் ப்ரோ வந்தால் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் 4 அப்படி ஹிட் பண்ணிகிட்டு இருந்தார். அதே சமயம் இப்போது உள்ளே வந்திருக்குது அரசன் பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்து அந்த வேகத்துலேருந்து நல்ல ஒரு பேட்டிங், நல்ல ஒரு பவுலிங். இங்கே மோகன் ப்ரோ ஒரு டாட் பால், வெல் டாட்னு சொல்லலாம். மோகன் ப்ரோட நெக்ஸ்ட் பால் இங்கே அரசனனுக்கு. இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பால்னு சொல்லலாம். ஒரு 2 runs வந்து கனெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ஒரு குட் ஸ்டாப். இங்கே முகேஷ் பார்த்தீங்கன்னா அவுட்டா நல்ல ஒரு ஃபீல்டிங் முகேஷ். சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல ஒரு ரன் அவுட் சான்ஸு மிஸ் ஆகிருக்கு. 14 overs end 117, 9 wicket loss ஸ்கோர் வந்திருக்கு. இன்னும் கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு 2 6 போணுச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு 2 overs தான் 2 hours ரிமைனிங்கில் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு ஓவருக்கு ஒரு 10-10 runs இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஸ்கோராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நியூ பவுலராக இந்த இன்னிங்ஸில் ஃபஸ்ட் ஓவரை இங்கே நம்ம தாசனை உள்ளே வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த டீம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு நல்ல ஒரு டீமுங்க. சன்மே டைட்டன்ஸும் சரி, B3Cயும் சரி, நல்லா நமக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டாஸ் பால் போயிருக்கு. ஒரு 6 பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 6ங்க. எல்லா பேக் டு பேக் ஓவர்ஸில் நல்ல ஒரு 6ஆக போயிட்டுருக்கு. இங்கே அரசனை அருமையான பேட்டிங்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் அரசனை பேட்டிங் பார்க்குறேன். ஏன்னா இப்போது லாஸ்ட்டில் இறங்குவார், ஆனால் அதிகமாக அவருக்கு வந்து ஓவர்ஸ் கிடைக்காது. ஆனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்ல ஓவர்ஸ் பேக்கப்பில் கிடச்சிருக்கு விக்கெட் போனதுனால. நல்ல ஒரு பேட்ஸ்மேனு, கண்டிப்பாக வந்து நிறைய மேட்ச் வந்து இறங்காமல் இருந்திருக்காரு. அருமையான ஒரு பேட்டிங் தாசனை. நெக்ஸ்ட் பால் அருமையான பால், ஒரு டாட் பால். அது பைஸில் ஒரு ரன் போயிருக்குங்க. ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டாப். தாசனோட நெக்ஸ்ட் பால் டு ரஹீம். கேட்சா இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைசல் ப்ரோ ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க. அருமையான ஸ்டாப். இங்கே ஒரு பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே சேவ் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஷாட். இங்கே ரஹீம் மச்சான் ஒரு நல்ல ஒரு பேட்டிங். நெக்ஸ்ட் பால் அருமையான பவுலிங். இங்கே தாசனா வெல் பவுலிங் தாசனா. தாசனோட நெக்ஸ்ட் பால் டு ரஹீம். அந்த பால் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காரு.
லாங்கானில் போயிருக்கு 2 இல்லை 1 ரன். அதே சமயம் ஒரு சிங்கிள் மட்டும் இங்கே இந்த பாலில். இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா அரசண்ணா நாள். பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கலக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பால் டு அரசண்ணா. டாட் பால், சாரி, இந்த பால் இங்கே இல்லை, டெட் பால். தாசனோட நெக்ஸ்ட் பால் இங்கே. இந்த பால் பார்க்கலாம். அரசண்ணா அதுவும் போட்டிருக்காருங்க. பார்த்தீங்கன்னா வெளில போயிருக்குங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷாட் இங்கே. 6 தாங்க அந்த லெக் சைடு, அதே சைடில் கனெக்ட் பண்ணிட்டுருக்காருங்க அரசண்ணா. ஃபர்ஸ்ட் பால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரன்ஸ் போகலாங்க. 2 ரன்ஸ் போகலாம். கண்டிப்பாக வந்து ரன் அவுட்டா இல்லை ஒரு சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் பால் லாஸ்ட் ஓவர் இது. பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் ஒரு சிங்கிளா. ஒரு சிங்கிள் இங்கே. ஹசனோட நெக்ஸ்ட் பால் டு ரஹீம். ஒயிட் பால் இங்கே கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது 2 balls 3 runs வந்திருக்கு. ஹசன் ப்ரோட நெக்ஸ்ட் பால் டு ரஹீம் ப்ரோ. இங்கே லாஸ்ட் ஓவர் போயிட்டுருக்கு. நல்ல ஒரு ஷார்ட்டு கேட்சா. சிங்கிள் மட்டும் போயிருக்காங்க இந்த பால். நல்ல ஓவர்னே சொல்லலாம். இது வரைக்கும் பிக் ஸ்கோர் எதுவும் போகல. அதனால் ஒரு 3 balls ரிமைனிங்கில் இருக்குது. பார்க்கலாம். நல்ல ஒரு பவுலிங். பவுலிங் தான் சொல்லலாம். ஒரு அருமையான பவுலிங் இங்கே போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் பால் டு அரசண்ணா. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒய்டா இல்லை, பார்த்தீங்கன்னா லெக் சைடு இறங்கியிருக்காரு. அதனால் இந்த பால் கனெக்ட் ஆகலைங்க பேட்டில். நல்ல ஒரு பவுலிங்க, நல்ல ஒரு குட் பவுலிங் தான் சொல்லலாம் இந்த ஓவர். இப்போது இன்னும் இந்த இன்னிங்ஸோட ஒரு பால் பேலன்ஸில் இருக்குது. லாஸ்ட் பால், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் பால். நல்ல ஒரு பேட்டிங் வெளில அனுப்பியிருக்காரு. கண்டிப்பாக வெயிட் பண்ணி அடிச்சிருக்காருங்க இந்த பால் கண்டிப்பாக. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு போட்டிருக்காரு, ஸ்டிக் அட்டாக்கிங். நாட் அவுட் பேட்ஸ்மேனாக இங்கே அரசனை பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பேட்டிங் இங்கே எடுத்திருக்காருன்னு சொல்லலாம் இந்த டீமுக்கு. வெல் பேட்டிங் அரசனா. இந்த ஷாட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ட் தான். எனர்ஜிலாம் அதிகமாக கொடுக்கவே வேண்டாம். நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு பேட்டிங், குட் பேட்டிங்.